திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். இம்மாத ஜெபக்கூட்டம் ஆகஸ்ட் 9. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் MT ஜெகன். கர்த்தரை மாதிரி நம்ம நேசிச்சவங்க வேற யாருமே கிடையாது. அவரே ஒரு காரியத்தை கொடுக்காம வச்சிருக்கிறாருன்னா இப்ப அது நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவருக்கு ஏற்ற நேரத்தில் அதை கொடுப்பாரு. சுவிசேஷகர் L. வின்சென்ட்ராஜ். எத்தனை நாளைக்கு கனி கொடுக்காமல் இருப்பாய்? எத்தனை நாளைக்கு வேதத்தை நம்பாமல் ஜெபிக்காமல் இருப்பாய்? எனக்காக ஜீவனையை கொடுத்தார், இனி என் வாழ்க்கை அவருக்காக. பாடல் மற்றும் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் வருவதற்கும் மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சில தகவலுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உமக்கே ஆராதனை, உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசுயா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தூயாதி தூயவரே, துணிகளில் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயவரே, துணிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே.
ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை திரும்ப சேர்த்து கொள்ளுகிற தேவன். நாம் சிறைப்பட்டிருக்கிற அந்த இடங்களிலிருந்து, சிதறடிக்கப்பட்ட அந்த இடங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு இறங்கி நம்மை திரும்ப அவர் சேர்த்து கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபுடைய குடும்பத்தை பாருங்கள். அந்த குடும்பம் சிதறி போய் இருந்தது. யோசேப்பை காணவில்லை. இப்பொழுது யூதாவும் பிரிந்து போய்விட்டான். இப்பொழுது குடும்பம் பல இடங்களில் சிதறி போயிருந்த அந்த சூழ்நிலை நடுவில் யோசேப்பு எகிப்திலே உயிரோடு இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டு யாக்கோப்பின் குடும்பம் முழுவதும் அந்த பஞ்சத்தில் உணவு தானியங்களை வாங்க சென்றவர்கள் அங்கேயே யோசேப்பு இருப்பதாக கண்டு அறியப்பட்டு அவர்கள் அந்த இடத்திற்கு போய் ஒரே இடத்தில் சேர்ந்து வாழ்ந்தார்கள். சிதறடிக்கப்பட்டு தனித்தனியாக அங்கங்கே இருந்தவர்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த வேதனையான பாதைகளிலிருந்து மோசேயை ஆண்டவர் அனுப்பி அந்த எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து அவர்களை திரும்பவும் கானானை நோக்கி ஆண்டவர் வழி நடத்தி அவர்களை தம்முடைய ஜனமாக ஆண்டவர் சேர்த்து கொண்டதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இதைத்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி அவர் சிதறடித்த எல்லா இடங்களிலிருந்தும் உன்னை திரும்ப சேர்த்து கொள்வேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி யாக்கோப்பை போல அவன் குடும்பத்தினர் சிதறி கிடந்தது போல, அல்லது சிறையிருப்பில் அடிமைத்தனத்தில் ஏதோ ஒரு விதமான பாடுகளில் ஆங்காங்கே பாதிக்கப்பட்ட நிலைமையில், ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலைமையில் நாம் காணப்படுவோமானால், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பையும் திருப்பி நமக்கும் இறங்கி நம்மை அவர் திரும்ப சேர்த்து கொள்கிறவராக, அவரோடு இருக்கிறவர்களாக நம்மை இணைத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பாவ வல்லமைகளினால் அகப்பட்டு நாம் கூட தூரமாய் போயிருந்திருக்கலாம். அக்கிரமத்தினால் அகப்பட்டு ஆண்டவரை விட்டு பிரிந்து இருக்கலாம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மை நேசித்து நம்மை அவர் திரும்ப சேர்த்து கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறபடியினால், அவருடைய கரங்களுக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அவர் நம்மை திரும்பவும் அணைத்துக் கொள்ளுவார். இளைய மகன் அப்படி திரும்பி வருகிற போது அந்த தகப்பன் அவனை உதறிவிடவில்லை, புறக்கணித்து விடவில்லை, திரும்பவும் தன் மகனாகவே சேர்த்து கொண்டது போல நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் அவர் சேர்த்து கொள்ள, ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட இடங்களிலிருந்து ஆண்டவரை மீட்டு கொண்டு வரும்படியாக எங்கள்
எங்கள் மேல் இரக்கம் காட்டுகிற தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் இறங்குகிறதினால்தான் எங்கள் சிறையிருப்பை திருப்பி ஆண்டவரே எல்லா சிதறடிக்கப்பட்ட இடங்களில் இருந்தும் எங்களை கூட்டி சேர்த்து எங்களை உம்மிடமாக திரும்ப சேர்த்து கொள்ளுகிறதுக்காக, அந்த அன்புக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த வார்த்தைகளை நம்பி என்னையும் திரும்ப சேர்த்து கொள்ளும், எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரை உம்மோடு கூட இணைத்து கொள்ளும் என்று யாரெல்லாம் விரும்பி தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் நீர் அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.